பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் தாம்பரம் பெருங்களத்தூர் சாலையில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான் வணக்கம். போக்குவரத்து நெரிசல் பற்றியும் மக்கள் பேருந்தின் வருகைக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறார்கள், மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு கடந்த 2 நாட்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு ஏராளமானவர்கள் அந்த பேருந்துகள் மூலமாகவும் சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையம், தாம்பரம் சானட்டோரியம் அண்ணா பேருந்து நிலையம், அதே போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமானவர்கள் இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களில் மாலை நிலவரப்படி சுமார் 5000க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளில் சுமார் 3 லட்சம் பயணிகள் சென்றிருப்பதாக போக்குவரத்து கழகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரே நாளில் மட்டும் இன்று மாலை வரை சுமார் 1 லட்சம் பயணிகள் அரசு பேருந்துகளில் சென்றிருப்பதாக தகவல்களை போக்குவரத்து கழகத்தினர் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது சென்னை முக்கிய சாலைகளில் நிலவுகிறது. ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்குளத்தூர் பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சிறப்பு பேருந்துகள் அந்த கும்பகோணம் மார்க்கமாக தஞ்சாவூர் செல்லும் பேருந்துகள் சானட்டோரியம் பகுதியில் இயக்கப்படுவதால் அந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த காஞ்சிபுரம், ஆரணி பகுதிகளுக்கு செல்கின்ற பேருந்துகளானது தாம்பரம் காந்தி ரோடு அருகே இருக்கின்ற தனியார் பள்ளி அருகிலிருந்து இயக்கப்படுகிறது. இதன் காரணமாகவும் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பெருங்குளத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கோயம்பேட்டிலிருந்து வட மாவட்டங்களுக்கு செல்கின்ற அரசு பேருந்துகள், அரசு விரைவு பேருந்துகள் வந்து கொண்டிருப்பதால் ஏராளமான பேருந்துகள் ஒரே நேரத்தில் அந்த தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் சாலை வழியாகவும் தாம்பரம் இரும்புலியூர் ஜிஎஸ்டி சாலை வழியாகவும் வருவதால் இரும்புலியூர் மேம்பாலம் பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆமை வேகத்தில் அந்த பகுதியில் வாகனங்கள் சென்று கொண்டிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக இணைப்பு பேருந்துகளில் செல்லும் பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியிலும் அதிக கூட்டம் இருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் சென்று அங்கிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக மின்சார ரயில்களிலும் அதிக அளவு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதாக தாம்பரம் பெருங்குளத்தூர் பகுதியில் அதிக அளவு போலீசார் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் ஏராளமான கார்கள் உட்பட பல வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் ஒரே நேரத்தில் வருவதால் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் ஈசிஆர் சாலை, ஓஎம்ஆர் சாலை வழியாக செங்கல்பட்டு சென்று அங்கிருந்து ஜிஎஸ்டி சாலையில் தென் மாவட்டங்களில் செல்வதற்கு செல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பை போக்குவரத்து போலீசார் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த சாலைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் போலீசார் எடுத்திருக்கிறார்கள். அதே போல சென்னையிலிருந்து வருபவர்கள் இந்த தாம்பரம் பெருங்குளத்தூர் பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் தவிர்ப்பதற்கு வண்டலூர் மிஞ்சூர் வெளிவட்ட சாலை வழியாக நேரடியாக வண்டலூர் சென்று அங்கிருந்து செல்லலாம் என்ற ஒரு தகவலையும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கூட்டம் அதிக அளவு கொண்டிருப்பதால் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடும் கூட்ட நெரிசலுக்கிடையே பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்லும் காட்சிகளை தான் நம்மால் இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.